ஹலோ வீவர்ஸ், ஆடி முதல் நாள் வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி துவங்க வேண்டும், அம்மனை எப்படி வீட்டிற்கு அழைக்க வேண்டும், கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எப்படி வழிபட வேண்டும், குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை எப்படி வீட்டிற்கு அழைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு ஆடி மாதம் புதன்கிழமை பிறப்பதால் முந்தைய நாளான செவ்வாய்க்கிழமை எப்படி வீட்டை சுத்தம் செய்வது, திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்வது சரியாக இருக்காது. அதனால் எப்பொழுது வீட்டை சுத்தம் செய்வது, வழிபாட்டிற்கு எப்படி தயாராக வேண்டும், என்னென்ன பொருட்களை வழிபடுவதற்கு வாங்கி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக எந்த ஒரு விசேஷம் அல்லது விரத நாள் என்றாலும் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்து விடுவது நம்முடைய வழக்கம். அதே சமயம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் வீட்டை சுத்தம் செய்வது கிடையாது. இந்த ஆண்டு ஆடி மாதம் புதன்கிழமையில் பிறப்பதால் முந்தைய நாளான செவ்வாய்க்கிழமை எப்படி வீட்டை சுத்தம் செய்வது, திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்வதும் சரியாக இருக்காது. அதனால் எப்பொழுது வீட்டை சுத்தம் செய்வது, வழிபாட்டிற்கு எப்படி தயாராக வேண்டும், என்னென்ன பொருட்களை வழிபாட்டிற்கு வாங்கி வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புதன்கிழமை ஆடி முதல் நாள் துவங்குவதால் அன்றைய தினம் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தயாராகலாம். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை சுத்தம் செய்து பூக்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும். முதலில் வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு நிலைவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். நிலைவாசலில் மாவிலையுடன் வேப்பிலை கலந்த தோரணம் கட்ட வேண்டும். பிறகு கலசம் வைத்து அந்த கலசத்திற்கு குலதெய்வத்தையும் அம்பிகையையும் எழுந்தருள செய்து வீட்டிற்கு அழைக்க வேண்டும். குலதெய்வம் எது என தெரியாதவர்கள் அன்னை காமாட்சியையே குலதெய்வமாக நினைத்து வீட்டிற்கு அழைத்து வழிபடலாம். நிலைவாசலில் விளக்கேற்றிய பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுபவர்கள் சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது வாசனை பொடி, சந்தனம், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சை பழம் போட்டு அதன் மீது மஞ்சள் பூசி தேங்காய் வைத்து கலசம் தயார் செய்ய வேண்டும். கலசத்தில் நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம். தெரியாதவர்கள் சொம்பின் கழுத்து பகுதியில் மஞ்சள் நூலை மட்டும் சுற்றி வைக்கலாம். கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுபவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்றிவிடலாம். அரிசி வைத்து வழிபடுபவர்கள் ஆடி மாதம் முழுவதும் வைத்து வழிபடலாம். வெற்றிலை பாக்கு, பழம் ஆகியவற்றை வைத்து தாயை எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களின் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அம்மன் மிக எளிமையான தெய்வம். அவளுக்கு பிடித்த சாம்பிராணி மணத்தை வீடு முழுவதும் பரவவிட வேண்டும். நெய்வேத்தியமாக அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயாசம், கூழ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் தாம்பூலம் வைத்து ரவிக்கை, வளையல் போன்ற மங்கள பொருட்கள் வைத்தும் வழிபடலாம். அதோடு மாலையில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு காவல் தெய்வம் அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அம்மனை வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதற்கான நல்ல நேரமாக காலை 6 முதல் 7 மணி வரையிலான நேரத்தையும், காலை 9:15 முதல் 11:45 வரையிலான நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடி முதல் நாளில் அம்மனுக்கு தலைவாழை போட்டு படையல் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 1:30 மணிக்கு மேல் படையலிட்டு வழிபடலாம். அல்லது மாலை 6 மணிக்கு மேல் அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடலாம். தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களின் வழிபாட்டினை துவங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.